அவங்க ஏற்கனவே பிளான் பண்ணிட்டாங்க. படம் குறிப்பிட்ட நாளுக்குள்ள ரிலீஸ் ஆகலன்னா பிஜேபி அல்லது டிஎம்கே மேல பழிய தூக்கி போட்டுடலாம், இல்ல பிஜேபி கூட சேர்ந்து பிளான் பண்ணி எங்களை முடக்குறாங்க, எங்களை அடக்குறாங்க, எங்களை ஒதுக்குறாங்க, எங்களை நசுக்குறாங்க, எங்களை பிதுக்குறாங்கன்னு ஒரு அழுவாச்சி டிராமா போட்டு சிம்பத்தி கிரியேட் பண்ணி ஜனவரி 9 படத்தை ரிலீஸ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா தமிழ் மக்கள் மறந்து போய் பொங்கி எழுந்து நம்ம மேல பரிதாபப்பட்டு இந்த படத்தை ஆகாவோன்னு தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. இல்ல படம் போஸ்ட்போன் ஆயிடுச்சுன்னா நம்ம மேல பரிதாபப்பட்டு ஓட்டு போடுவாங்க. சோ சென்சார் போர்டுங்கிற பேர்ல நீ அடிக்கிற மாதிரி அடி, நான் வலிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நான் வேணும்னா ரொம்ப லேட்டாவே சென்சார் சர்டிபிகேட்டுக்கு அப்ளை பண்றேன், நீ ரிஜெக்ட் பண்ற மாதிரி பண்ணு, நான் கோர்ட்டுக்கு போற மாதிரி போறேன், அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட பிளான் பண்ணிருக்காங்க. படம் 3-4 மாசம் தள்ளி போனா பரவாயில்லன்னு விட்டுட்டாங்க. அதனால தான் இந்த படம் இவ்வளவு டிலே ஆயும் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி மக்கள் பொங்கி எழுந்தாலும், ஜீவா, சிவராஜ், ஹரிஷ் கல்யாண் உட்பட்ட ஏகப்பட்ட நடிகர்கள் பொங்கி எழுந்தாலும் விஜய் தண்ணி ஊத்துன பொங்குன பால் மாதிரி அப்படியே அடங்கி வீட்டுக்குள்ளேதான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. இதுல பராசக்தி படத்துல வில்லனா நடிச்ச ரவிமோகன் ஒருபடி மேலே போய் இல்ல இந்த பொங்கலுக்கு கரும்பு வேணாம், பொங்கல் வேணாம், விஜய் அண்ணாவோட படம் தான் வேணும்னு தரையில உருண்டு புரண்டு அடம்பிடிச்சு அழுதுருக்காரு. என்ன டிராமா பண்றாங்க பாருங்க. இந்த அளவுக்கு விஜய்க்கு சப்போர்ட் பண்ற இந்த சினிமாக்காரங்க எல்லாருமே இவங்க குடும்பத்துல யாராவது ஒரு ஆளுக்கு இப்படி கரூர் சம்பவத்துல இப்படி ஆயிருந்ததுன்னா இப்படிதான் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருப்பாங்களா? இதெல்லாம் மக்கள் யோசிக்கணும். இன்னும் தற்கொலைகளா இருக்க கூடாது. நீங்க கேட்கலாம், இப்படி பிஜேபி டிவிக்கு 2 பேரும் சேர்ந்து சதி பண்ணா அது பிஜேபிக்கு தானே கெட்ட பேரு. அப்ப வர அசம்பிளி எலெக்ஷன்ல பிஜேபி யாரும் ஓட்டு போட மாட்டாங்களே, விஜய்க்கு தானே ஓட்டு போடுவாங்க. அதனால பிஜேபிக்கு என்ன ஆதாயம்னு நீங்க கேட்கலாம். பிஜேபிக்கு அதுதான் வேணும். ஏன்னா என்னதான் பிஜேபி விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி உடனே சர்டிபிகேட் கொடுத்தாலும் தமிழ்நாட்டுல எந்த மாங்கா மடையனும் முட்டா பேனும் விஜய்க்கு ஓட்டு போடுவானே தவிர டிஎம்கேக்கு ஓட்டு போடுவானே தவிர ஏடிஎம்கேக்கு ஓட்டு போடுவானே தவிர அப்படி தவிர எவனும் பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டான். டிஎம்கேக்கு கிடைக்க போற ஓட்டை பிரிக்கணும்னா விஜய் மேல சிம்பத்தி கிரியேட் பண்ணணும். எலெக்ஷன் வர நேரம் பார்த்து அவர் கூட கூட்டணி வச்சுக்கிட்டா மக்கள் இந்த சம்பவத்தை எல்லாம் மறந்துடுவாங்க, விஜய்க்கு ஓட்டு மழையா போட்டு தள்ளிடுவாங்க. ஒருவேளை விஜய் இதுக்கு அடங்க மாட்டேங்கிறாரு, ஒத்துழைக்க மாட்டேங்கிறாருன்னா சிபிஐ என்கொயரி அது இதுன்னு இன்னும் கொஞ்சம் நம்ம பிடிஎம் முறுக்குனா ஆட்டோமேட்டிக்கா விஜய் நம்ம கால விழுந்து சரண்டர் ஆயிடுவாரு. பிஜேபி பயங்கரமா ஒரு கணக்கு போட்டிருக்காங்க. அதனால தான் நம்ம டுமிலிசியாக்காவும் என்டிஏ கூட்டணிக்குள்ள விஜய் வந்தால், நல்லா கவனிங்க, என்டிஏ கூட்டணிக்குள்ள விஜய் வந்தால் அவர் ஒரு அசைக்க முடியாத சக்தி ஆயிடுவார்னு ரீசெண்டா ஒரு பரபரப்பான அறிக்கை விட்டுருந்தாங்க. அது மட்டும் இல்லாம விஜய் நடத்துற மாநாடுகளையும் கரூர் சம்பவத்துல ஏகப்பட்ட பிஜேபி பிரமுகர்கள் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசியிருந்தாங்க. அதாவது பிஜேபியோட பிளான் என்னன்னா பிஜேபியோட பிரமுகர்களை வச்சு விஜய்க்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பண்ணி அதே நேரத்தில் சிபிஐ வச்சு விஜய் மிரட்டி பணிய வைக்கிறதா பிஜேபியோட பக்கா பிளான். இது தெரியாம அந்த தீய சக்தியை எதிர்க்கிறேங்கிற பேர்ல அந்த முதல்ல வாயில போய் வாலண்டியரா மாட்டிக்கிச்சு. இதுதான் ஜனநாயக நாட்டில் நடந்த விஷயம்.